பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்காணல். திராவிட மாயை புத்தகத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியவர் தேசிய சிந்தனையாளர் திரு சுப்பு அவர்கள் இன்று நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. உங்களுடைய புத்தகம் சில பயணங்கள் சில பதிவுகளுடைய இந்த முதல் பகுதியினுடைய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது வேறொரு வெர்ஷன் ஆஃப் சுப்பு எங்களுடைய கண் முன்னாடி வந்தார். ஒரு வகையில் பார்த்தா இந்த இன்டர்வியூவே அந்த புத்தகம் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அந்த புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்களையும் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஸ்கூப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். முதல்ல இந்த தன் வரலாறை எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை ரொம்ப காலமாக திட்டமிட்டு இப்போது இது சாத்தியப்பட்டிருக்குதா? ரொம்ப காலமாக அது திட்டமிட்ட விஷயம் தான். அது இப்போ தான் கைகூடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கேன் எழுதணும்னு சொல்லிட்டு. காரணம், என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ரமணா கூட சொல்லுவார், சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரி டே அம்மர். அண்ட் நாட் ஒன்லி தட், சுவாரஸ்யமாக எழுதவும் முடியுது. நம்மளால நடப்பும் சுவாரஸ்யமாக இருக்குது, எழுதவும் சுவாரஸ்யமாக எழுத முடியுது. ஆனால் எழுதிலாம் சொல்லிட்டு ஒரு சாம்பிள் மாதிரி எழுதி நண்பர்கிட்ட காட்டினேன். முதல்ல நண்பர் கேட்டார், உன்னை பற்றி எவன்டா படிப்பான்னு கேட்டார். யாருமே நோபடி நோஸ் யூ, ஸோ இந்த புக்கை எவன் படிப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 kinds ஆஃப் பயோகிராஃபிஸ். ஒன்று வந்து நோன் பர்சன்ஸ், மிகப்பெரிய ஆளாக இருப்பார், ஒரு ஜனாதிபதி, ஒரு அரசியல்வாதி, சினிமா நடிகர், அவங்களுக்கு வந்து வித்துரும். இன்னொரு கேட்டகரி ஒன்று ஜானர் ஒன்று இருக்குது, அவனை யாருன்னே தெரியாது யாருக்குமே. பட் அந்த புத்தகத்தாலே போட பெற்றுடும். பேப்பிலோன்னு ஒன்று புக்கு படிச்சுட்டான்னு கேட்டேன். பட்டாம்பூச்சி தமிழ் கூட வந்தது. ஒரு சிறை கைதி, அந்த புத்தகம் உலகமே அவனுக்கு தெரிந்து கொண்டது. அந்த மாதிரி இந்த புத்தகத்தின் மூலம் உலகம் எனக்கு தெரிந்து கொண்டு சொல்லி ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் சொன்னேன், பட் பை த டைம் ஐ ஃபினிஷ் த புக், ஏதோ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நான் அறியப்பட்டு விட்டேன். நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருந்தாலுமே இந்த திராவிட மாயைங்கிற புத்தகம் உங்களுடைய ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு. ஒரு அடைமொழி மாதிரி திராவிட மாயை சுப்பு அப்படின்னு சொல்லி உங்களை குறிப்பிட்ட மேடைகளில் அறிமுகப்படுத்தும் போது, பேசும்பொழுது, சிலாகிக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த திராவிட மாயைங்கிற ஒரு புத்தகம், அதிலிருந்து அப்படியே நம்ம இந்த சில பயணங்கள் பதிவுகள் நோக்கி வரலாம்னு நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள் எழுதினாலும் அது உங்களுக்கு கொடுத்த அனுபவம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் தமிழ் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, வார பத்திரிகை முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அதில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. சுதாங்கன் ஆசிரியர், நான் சப் எடிட்டர். சப் எடிட்டர்னால் வெறும் ஆஃபீஸ் வேலை மட்டும் இல்லை, பிரிண்டிங் வேலையும் பார்த்தாகணும். ஸோ வாரம் நான் பெங்களூரில் தான் பிரிண்ட் ஆச்சு. பெங்களூர் போயிட்டு வருவேன். அப்போது ரஜினிகாந்த் ஒரு திரைப்படம் படையப்பான்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார். அன்றைய முதலமைச்சர் வந்து மு கருணாநிதி, கலைஞர் வந்து விருது கொடுத்தாரு இவருக்கு. யார்? நம்ம ரஜினிகாந்துக்கு. அந்த மேடையிலே ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாரு, இதை வந்து முதல்ல கொடுக்கவில்லை, அந்த ஆண்டவனே தரான்னு சொல்லிட்டார். தட் பிகேம் எ கான்ட்ரவர்சி. ஓகே. டெய்லி பேப்பர் எடுத்து யாராவது 2 பேர் அவர் திட்டிருப்பான், சில பேர் அவரை சப்போர்ட் பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன், வெயிட்டிங் ஃபார் தி சதாப்தி எக்ஸ்பிரஸ். சாயங்காலம் 4 மணி இருக்கும். சுதாகர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி கலெக்டர் நடக்குது. ஆமாம் தெரியும், நான் பார்த்தேன் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் எழுதுங்கன்னாரு. எனக்கு ஒரே கடுப்பு. சினிமா ரிப்போர்ட்டர் இருக்கான், சினிமாவிலே மூழ்கின ஆள் நம்மகிட்ட இருக்கான், என்ன சார் ஏன் சார் எழுத சொல்கிறீங்கன்னு. இல்லை சார், எல்லாருமே சினிமா பற்றி எழுதிடுவான், ஐடியாலஜியெல்லாம் நீங்கள் தான் எழுதுவீங்க, இன்டெப்த்தாக இருக்கணும், அது காலத்தை நிற்கிற மாதிரி இருக்கணும். இதை பயன்படுத்தி நாத்திகது எதிராக, திராவிட கழகத்துக்கு எதிராக ஒன்று எழுதிருங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு எப்படி எழுதுது, இல்லை பேப்பரில் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினில் ஏறிட்டேன். வாரம் போயிட்டு வரதால் ட்ரெயினில் இருக்கிற அந்த அட்டண்டன்ஸு, பேண்ட்ரி கார்ஸு, அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எனக்கு. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு பெரிய லெட்ஜர் கணக்கு லெட்ஜர் இருக்கும்ல, லெட்ஜரையும் பேராக கொண்டு கொடுத்தாங்க, எழுதிட்டேன். ஓகே. இதுதான் அவனுடைய துவக்கம். அஃப்கோர்ஸ் பார்த்தவொடனே நிறைய வரவேற்பு இருந்தது. ரஜினி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணேன்னு சொன்னாங்க, நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏகப்பட்ட கடிதங்கள். சுதாகர் மட்டும் தனியாக கூப்பிட்டு எல்லோரும் என்ன பாராட்டினாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பாப்புலர் இந்த ஆர்டிகல் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. நியாண்டர் தாள் முதல் நியூயார்க் வரைன்ற தலைப்பு, அந்த கட்டுரோட தலைப்பு. ஓகே. என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி நேஷனலிசம் எடுத்திருப்பேன், எழுதியிருப்பேன். அப்போ 2 நாளோ 3 நாளோ சுதாகர் தனியாக கூப்பிட்டு சொன்னார், சார் அது ரொம்ப வெயிட் தான் இருக்குது, மேட்டரை விட்றாதீங்க, முடிஞ்ச புக்கை எழுதிருங்க அப்படின்னாரு. இவ்வளோ வரவேற்பு விட்றாதீங்க, சரின்னு சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு 20 வருஷம் ஆச்சு ஆய்வு பண்ணி முடிக்கிறதுக்கு, அது செய்கிறதுக்கு. ஏன்னா ஒரு 20 வருஷம் அதுக்கு செலவழிச்சேன். அதில் தான் அந்த இது உருவாச்சு, திராவிட மாயை ஒரு பார்வை. ஸோ அது ஒரு 3 பாகங்களாக வெளியிட்டிருக்கு. 3 பீரியட் 3 பாகங்கள், 3 பீரியடாக காலகட்டமாகவே 3ஆக பிரிச்சு. இந்த திராவிட மாயை அப்படிங்கிற ஒரு டேர்ம் நீங்கள் காயின் பண்ணும்போது, பொலிட்டிக்கலி திராவிட கட்சிகள் மட்டுமே ஆண்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 60 வருஷமா. அதை போயிட்டு நம்ம ஒரு மாயைன்னு ஒரு வார்த்தையோட ரிலேட் பண்ணுறோம். பொலிட்டிக்கலி அது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலையா? இல்லை, அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. தமிழ் ஹிந்து சொல்லக்கூடிய ஒரு இணைய இதில் தான் எழுதினேன், இன்டர்நெட்டில் தான் எழுதினேன். முதல்ல வாரம் எழுதும், அவங்க போட்டுருவாங்க. என்ன சார் தலைப்புன்னு கேட்டாங்க, போக சொல்ல தெரியும்னு சொன்னேன். அதான் தலைப்பா? அவங்க போக தெரியும் தலைப்பு போட்டாங்க. ஓகே. ஐ வாஸ் ஷாக்டு. என்ன சார் கேட்டேன், போட்டாச்சு அப்படின்ட்டார் பிரசன்னா. ஒன்றும் செய்ய முடியல. ஸோ போக தெரியும்னு தலைப்பில் தான் மொத்தம் வந்தது. புக்காக போடும்போது சரி, ஜனங்க ரசிக்க மாட்டாங்க, நல்லா தெரியும் எனக்கு.
என் ஃப்ரெண்டு சொன்னார், சினிமா பாட்டு நினைப்பேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் வெங்கடேசன் இப்போ உயர் பதவியில் இருக்கார் பாஜக. மா வெங்கடேசன் அவர் தான் வந்து திராவிட வாயின் வச்சிடலான்னாரு. அதுக்கு அப்டேட் பண்ணார். ஏன்னா 14 புக்கு வந்து அதுக்கு முன்னாடி திராவிட வாயின்ற பேரில். ஓகே. திராவிட வாய் ஒரு பார்வைன்னு வச்சோம், சிலுக்கு வச்சோம், அப்படி தான் உருவாச்சு. அந்த புத்தகம் ரிசீவ் ஆன விதம், அதற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எழுதின நிறைய புத்தகங்களில் அந்த புத்தகத்துக்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ஹவு யூ டிஃப்ரென்ஷியேட் தட் புக் ஃப்ரம் அதர் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? ஆக்சுவலி இட் கேம் மீ நியூ ஐடென்டிட்டி, நியூ பெர்ஸ்பெக்டிவ். இவ்வளோ தூரம் அந்த சமுதாயம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த ஐடியாலஜிக்கலாக அந்த திராவிடத்து மேலே ஒரு விருப்பமற்ற தன்மையோ அல்லது அதோட ஒரு ஒவ்வாமையோ சமூகத்தில் இருந்தது அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? பை நேச்சர் அண்ட் ட்ரைனிங் நான் வந்து திராவிடத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கேன். நான் மெட்டீரியலாக ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்கேன். புத்தகம் எதுவும் ஐடியா இல்லை, வச்சுருந்தேன். அதெல்லாம் பயன்படுது. பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அது எழுத்தாக மாறணும், புத்தகம் வரணுன்றது தான் புது விஷயமே ஒழிய நான் வந்து ஒரு போராளி தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த திராவிட மாயிலேருந்து அப்படியே இந்த சில பயணங்கள் சில பதிவுகள் நோக்கி வரலாம்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த சைல்டுஹுட் டேஸ் வாரியங்காவில் தான் உங்களோட ஊர் இல்லையா? வாரியங்காவல்னு ஊர். ஓகே. ஜெயங்கொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்குது. இப்போ அதுதான் உங்களுடைய நேட்டிவா அல்லது அங்கே நீங்கள் புலம்பெயர்ந்து அங்கே வந்தீங்களா? சம்வேர் லைக் ஃப்ரம் சென்னை ஆர் சம் அதர்? எங்கள் அப்பா தாத்தா அந்த ஊரில் இருந்துருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல விசாரிக்கணும். ஸோ உங்களோட பூர்வீகம் அப்படின்னா வாரியங்காவல். வாரியங்காவல் தான் ஊர். ஓகே. ஸோ அதில் உங்களோட சைல்ட்ஹுட் பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நிறைய தாய்மார்களுடைய மாரில் பால் குடித்து தமிழ் பாலை வந்து பல பேருடைய மாரில் குடிச்சு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு. ஜென்ரலி பேசிக்லி நீங்கள் ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். பொதுவாக அந்த ஆச்சாரம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்களா? இல்லை, நாங்கள் பிராமணர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை, பிராமணர் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாரதியார். உதாரணமாக சாயங்காலம் விளையாடுப்போம் கிரௌண்டில். விளையாடிட்டு வரும்போது பாதி வீட்டில் பசங்களை வெளியே நிற்க வச்சு குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க. எனக்கு விருப்பம் இருக்கும், பசங்க குடியெல்லாம் நம்மளை குளிப்பாட்டு எம்மா சண்டை போடுவேன். பண்ணக்கூடாது, பாவண்டா, பாரதியார் சொல்லியிருக்காரு, அது மனுஷனை வித்தியாசம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசில். ஓகே. 1ஆம் கிளாஸ் படிப்பேன் என்ன வயசு, அந்த வயசுலேயே அதை சொல்லிட்டாங்க, ஜாதி பார்த்தா பாவம், பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சின்ன வயசுலேயே சொல்லப்பட்ட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு போக போக உங்களுடைய ஜேர்னியில் வந்து எல்லா சமூகத்தோடும் உங்களுக்கு சுப்போட ஒரு பகுதி ஆயிடுச்சு. ஓகே. சாதி மறுப்புன்றது சுப்போட பகுதியாக வளரும்போது உண்டாயிடுச்சு. அப்பா பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, ஈக்குவலி உங்கள் பெரியப்பா பற்றியும் நிறைய பேசியிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி அப்பா பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த ஊருக்கு வந்து ஒரு பொதுவாக 2 ஊர்களுக்கு இடையில் ஒரு ஸ்கூல் ஒன்று கொண்டுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட். ஆல்மோஸ்ட் ஒரு சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு திரைக்கதைக்கான அத்தனை சுவாரஸ்யத்தோடு எழுதியிருந்தீங்க. அப்பா பற்றி சொல்லுங்கள். இதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் மேபி இப்படி கூட ஒரு பேலன்ஸ் வச்சுக்கலாமே. அப்பா பெரியப்பா 2 பேரை பற்றியும் எழுதியிருக்கீங்க. ஸோ 2 பேரும் உங்களுடைய மெமரிஸ்லேருந்து ஒரு மீட் எடுத்து இப்போ இந்த மொமெண்ட்டில் நினச்சி பார்க்கும்போது எப்படி ஹவ் யூ ரிலேட் தெம்? அப்பா வந்து போராளின்ற சொல்கிறோம், எல்லாருமே சர்வசாதாரணமாக சொல்கிறோம். அதுக்கு முழு தகுதி உடையவர். சாதாரண போராளி இல்லை, இந்தியன் தாத்தா மாதிரி. அது சொல்லக்கூடாது, படம் அடிபட்டு இருக்கு. இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் தாத்தா மாதிரி. அது மாதிரி போராளி தான் அவர். அவர் வந்து காந்தி இயக்கத்தில் இருந்தார். கதர் முன்னேற்றத்துக்கு போடப்பட்டார். ரொம்ப பின்தங்கிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஒரு இடத்துல போய் அங்கே தங்கிட்டு அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து ராட்ட சுத்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவன் வருமானத்தை உண்டாக்கி அந்த மாதிரி வருஷங்கள் வாழ்ந்துருக்காரு. அப்புறம் ஜெயிலுக்கு 2 தடவை போயிருக்காரு. ஏதோ நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு ஏதோ தலைவராகவும் இருந்தார். அது பின்னாடி ஓகே. சுதந்திரம் ஆன பிறகு ஒரு கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குறாரு நெசவாளர்களுக்கு. எங்கள் வாரியங்காவல்லே எல்லாருக்கும் பால் சொசைட்டி ஒன்று, நெசவாளர் சங்கம் ஒன்று. அந்த காலத்தில் கிராம பேங்க் உண்டாக்கியிருக்காரு, ரேஷன் கடை உண்டாக்கியிருக்காரு. ஒரு ஐடியல் வில்லேஜ். அரசாங்கம் அறிக்கையாக குறிப்பிட்டு பேசுவாங்க இந்த ஊரை குறிப்பிட்டு. அதை பார்த்து பக்கத்து ஊரில் டெவலப் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்கூல் வந்து அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அது உங்களுடைய நரேஷனாக கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுத்தில் படித்ததை விட அதை சொல்கிறேன். ஊர்லேருந்து வர சிட்டிக்கு போவார், அதே சந்திக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. ஒரு தடவை போனபோது சொன்னாங்க, ஒரு ஸ்கூல் ஒன்று அலாட் பண்ணலாம், ப்ரொவிஷன் இருக்குது, பட் நாளை எவ்வளோ முடியுதுன்ட்டாங்க. எவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ ரூபா கட்டணும், இவ்வளோ லேண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு எங்கள் அப்பா, கையில் பணம் எடுத்து போயிருக்காரு. அந்த பணம் வந்து நூல் வாங்குறது, அதாவது கூட்டுறவு சங்கத்துக்கான நூல் வாங்குறதுக்காக அந்த பணத்தை அப்படியே கட்டிட்டார். ஸ்கூலுக்கு கட்டிட்டார். ஸ்கூல் பர்மிஷன் ஊர் சார்பில் இவர் கட்டிட்டார். ஓகே. அப்புறம் லேண்டு வந்து அப்போ வந்து பார்க்கும்போது தான் தரணும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. லேண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வறுமையான கிராமம். உடனே சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டார். இலையூர்ன்றது பக்கத்து ஊர், இது வாரியங்காவல்னு தனியாக ஊர். அந்த இலையூருக்கு வாரியங்காவல் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது, டிஸ்பியூட்லேயே இருக்குது, உண்டா என்னன்னு சொல்லிட்டு. இதனாலே 2 பேரும் ஒத்துமை இல்லாமல் இந்த ஊர். அவனை கூட்டி பேசி சண்டை தீர்த்துலாம், என்னோட ஸ்கூலாக மாற்றிடலாம், அந்த கிரவுண்டை பேர் வைக்கணும். பேர் இலையூர் வாரியங்காவல் ஸ்கூல்னு வச்சாங்க. ஓகே. கொஞ்சம் சண்டை இருந்தது, என் முதல்ல வாரியங்காவல் இலையூர் போடலாமான்னு சொல்லிட்டு. யாரை முதல்ல போடுறதுன்னு. அப்புறம் ஒரு மாதிரி சமாதானமாகி கொடுத்துட்டாங்க. கிரவுண்டு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. எது நீங்கள் அந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன், பசங்களாம் படிக்கிறாங்க. ஸோ இப்போவும் ஸ்கூல் இஸ் ஃபங்க்ஷனிங்? ஸ்கூல் இஸ் இருக்குது ஸ்டில். ஓகே. பட் அவருக்கு சில பிரச்சனை வந்து சேர்ப்போம். சில பேர் அதை பிரச்சனை ஆஃபீஸ் என்கொயரி வச்சுட்டாங்க, பணம் எப்படி எடுத்து போனார், எப்படி கட்டினார், எங்கே பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் அந்த ஊர்லேருந்தே மனம் முடிஞ்சு என்னடா நம்ம இந்த மக்களை புரிஞ்சுக்கலேன்னு வந்துடுறாருல, மைக்ரேட் ஆன மாதிரி. அதனால்
சப்போர்ட் இல்லை. ஸோ சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் முன்னாடியே வந்துட்டேன். உங்களுடைய பாலிய காலம்ங்கிறது வந்து அடையாறுல. அடையார் காந்தி நகர் தான். ஸோ உங்களுடைய பெரியப்பா வீட்டுக்கு வந்துடுறீங்க. பெரியப்பா வீட்டில் இருக்கேன். ஹி இஸ் மை மென்டர். உங்களுடைய மென்டராக வரதா நீங்கள் கருதுறீங்க. சென்னைக்கு முதல்ல வந்து அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பிகாஸ் இன்னைக்கு ஒரு பிசி டவுன்ஸ்ல இருந்து சின்ன சின்ன சிற்றூர்கள்லேருந்து வரவங்களுக்குலாம் சென்னை ஒரு மிரட்சி. அடிப்படையில் கிராமத்தில் மின்சாரம் கிடையாது. நோ எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு டியூப்லைட்டை பார்த்தா பைத்து முக்கியமான எங்களுக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பேர் எழுதிருக்கீங்களா? வாழைத்தண்டு லைட்டா? வாழைத்தண்டு லேம்பன் பேர். ஓகே, வாழைத்தண்டு லேம்ப். தட் மீன்ஸ் டியூப் லைட். ஓகே. ரேடியோ தெரியாது, எலக்ட்ரிசிட்டி என்னன்னு தெரியாது. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்க்குறோம். இப்போ பார்த்தா பெரியப்பா வீட்டில் ஒரு ரேடியோ இருக்கும், அவசரத்தில் வச்சுருப்பாங்க மேலே. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பெரியப்பா வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தார், இன்ஜினியரிங் காலேஜில். ரொம்ப நேர்மையான ஒழுக்கமான அறிவார்ந்த. நாதஸ்வரம் மட்டும் காத்தால போட்டுருவாங்க, வேறு எதுவும் போட மாட்டாங்க. நமக்கு ரேடியோனா சினிமா பாட்டு தான் கேட்டு பக்கத்து வீட்டில் கேட்டு பழக்கம். சொன்னால் கேட்க மாட்டாங்க. நாதஸ்வரம் எனக்கு தாங்காது, ஃபுல் சவுண்ட் வேறு வச்சுருவாங்க. அண்ணன் கூப்பிட்டு கேட்டேன், சவுண்ட் இப்படி வருதுன்னு கேட்டேன். நாதஸ்வரம் உள்ளே உட்காந்து இருக்கான் அப்படின்ட்டு, உள்ள ஆள் இருக்கான் அப்படின்ட்டான். நான் உள்ள ஆள் இருந்தால் பாடான்னு நினச்சிட்டு இருக்கேன், வாசிக்கிறான்னு சொல்லிட்டு. இன்னும் டப்பாவில் எப்படி உட்காருவாங்க தோணவே இல்லை. அப்புறம் எவ்வளோ அறிவு வளர்ச்சின்னு பார்த்தீங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு டப்பா கூட உட்கார மாட்டேன், உட்காரணும் இல்லை தெரியல எனக்கு. ஒரு சவுண்டு கொரடா நான் சொல்லிட்டே இருக்கேன், குறைய மாட்டேன்றான். நான் சொன்ன போயிட்டே இருக்கேன், தவறு மாதிரி. இது ஒரே ஐடியா அடிச்சு ஓடிச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆள் இருக்கானா இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு போடு வந்து எல்லோரும் கேள்வி பண்ணி ஸ்கூல் கூட சொல்லிட்டாங்க, இவன் ரொம்ப அறிவாளி, ரேடியோ ஓடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. என்ன கிளைமேக்ஸ் என்னன்னா, ஆன்டி கிளைமேக்ஸ் சொன்னது. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ரேடியோ எடுத்து போயிட்டாங்க, சர்வீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்துன்னு வந்தான். வாசல் நான் உட்காந்தேன், தம்பி உள்ளே வச்சுன்னு சொல்லி கொடுத்தான். வாங்கி பயத்தை கீழே விட்டு கீழே விட்டு திருப்பி உடஞ்சிச்சு. இந்த தடவை நான் சொன்னேன், இந்த தடவை யாரும் நான் நம்புறதா இல்லை, கை தவறி தான் விட்டேன், உள்ள ஆள் இருக்கான்னு இல்லை எனக்கு தெரியும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறான். ஸ்கூலில் முதல் முதிரையே ஒரு முட்டா பையனை குத்திட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளியில் பார்த்தோன்னா, அதாவது நான் சொல்கிறது உங்களோட இந்த அடையார் காந்தி நகர் ஏரியாக்குள்ளார உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்கல்ல, உங்களுடைய பெரியப்பா பசங்க, அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள், அப்புறம் யூ காட் அ குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் அவங்களாம் நிறைய பேர் உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தது அப்போதைக்கு? ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எழுதியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த சென்னையுடைய ஒரு சித்திரமும் அப்படியே மனசுக்குள்ளார வந்துச்சு. அன்றைய சென்னை வந்து அடையார் தான் எல்லை, திருவான்மையூரே வெளியூர் மாதிரி இருக்கும். திருவான்மையூரே வெளியூர். ஆமாம். ஓகே. லேட்டஸ்ட் பிரிட்ஜ் இப்போ வேணால் போனால் பலகவராதுன்னு சொல்லுவேன். இப்போ டைட்டில் பார்க்கில் இருக்கேன். அந்த ஏரியாவே வந்து யாரும் போக மாட்டாங்க, சாராங்காச்சல் தான் இருப்பான். அடையார்னா ஜியோகிராஃபிக்கலி அது எல்லை, ஃபைனான்ஷியலி ரிச் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒன்லி பங்களாஸ் தான் இருக்கும். மொத்தம் 250 மூணு கரெக்டாக இருக்கும். 4 ரோடு, 60 வீடு தெரியும், எல்லாமே பங்களாஸ். பெரிய படக்கார சினிமா ஸ்டார் சரோஜதேவி இருந்தாங்க, கல்கி இருந்தார், ஓகே, டிஆர் மாலிங்க இருந்தார், அந்த மாதிரி லட்சுமி இருந்தாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு 4வது வீட்டில் வந்து கே ராமசாமி இருந்தார், நடிப்பிஸ்டிக் புலவர்னு சொல்லுவாங்க. திமுக ஒரு காலத்தில் அவர் தான் ஃபைனான்ஸே பண்ணார், அந்தளவுக்கு பெரிய ஆள் அவர். ஸோ திமுக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க போவாங்க. ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், 2 பேரும் பேர் ஞாபகம் இல்லை, நடந்து போயிட்டே இருக்கோம். நான் ஆஃப்லைன் போட்டிருக்கோம், மேலே ஒரு சட்டை போட்டிருக்கேன், அவனும் போகிறோம். இந்த கேட்டில் திறந்துட்டு எம்ஜிஆர் இருந்தார். வந்து கார், ஒரு ஃபேட் கார் ஒன்று, அதில் ஏறுறாரு. இவனு டே எம்ஜிஆரான்னு சொல்லிட்டு எனக்கு குதிரான். எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், பட் இது மாதிரி பப்ளிக் இது மட்டும் எனக்கு பிடிக்காது, மேனர்ஸ் எல்லாம் பண்ணுறது சொல்லிட்டு. சுமாரா எம்ஜிஆர் இருந்தால் என்னடா அப்படின்னு திருப்பி கூட்டினேன். ரெண்டு பார்த்துட்டேன் எம்ஜிஆர். நேராக கிட்டே வந்து, தம்பி வணக்கம், பயத்தில் திருப்பி வணக்கம் கூட சொல்ல. நான் அவன் சொல்லிட்டான், ஸ்கூலில் போய் சொல்லிட்டான், சும்பூர் 10 பேர் பிடிச்சாங்க, எம்ஜிஆரே வணக்கம் சொன்னார், என் பதில் சொல்ல அப்படின்ட்டான். ஏற்கனவே உங்கள் நாட்டு நல்ல பேர் எனக்கு அது அதிகம், எம்ஜிஆருக்கு வணக்கம் சொல்லணும்னா பேர் ஸ்டோரி பேர் ஆயிடுச்சு. உங்களுடைய இந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியலுடைய எழுச்சி, குறிப்பாக சொன்னால் காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதற்கு இடைப்பட்ட காலகட்டம், அதாவது 1949 ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கும் போது அதிலிருந்து 18 ஆண்டுகளில் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து அந்த 1949 to 67 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்கூல் டேஸில் வந்து ஏதோ இந்த மசால் தோசையெல்லாம் ஏதோ ஆர்டர் பண்ணி பிரைப் கொடுத்து ஒரு திராவிட இயக்கத்துக்கான ஆள் சேர்ப்புலாம் பண்ணியிருக்கீங்க. இனிஷியலாக உங்களுக்கு திமுக மேலே ஒரு ஈடுபாடு இருந்ததோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள் மேலெல்லாம்? நான் இல்லை, வித்தவுட் எக்ஸப்ஷன் அந்த காலத்தில் எல்லா மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த வட எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, திமுக ஆதரவு, அந்த மாதிரி காங்கிரஸ்காரன் ஒரு கிளாஸ் ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். 40 பேர் கிளாஸில் காங்கிரஸ்காரனை எடுத்தால் ஒருத்தவங்க இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் நிலைமை. அவங்க பேசுகிற தமிழ், அவன் சினிமா மெயின் காரணம். நான் எம்ஜிஆர் தான் இருப்பான், சிவாஜி இருக்க மாட்டான். உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா சிவாஜி பிடிக்குமா? 2 பேரும் பிடிக்கும். அப்படி ஒன்றும் டிசைனிங் இது கிடையாது. சண்டை போட்டால் எம்ஜிஆர், சத்தம் போட்டால் சிவாஜியா? என்ன படிச்சிருக்கீங்க? ஓகே. பட் இருந்தாலும் இந்த திராவிட இயக்கத்தை நோக்கின ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து மற்றவர்களால் வந்துதான், இல்லை பை நேச்சுரலாக அவங்க பேசக்கூடிய அந்த புரிதல்? காஞ்சியின் பத்திரிகை வரும், விடுதலைன்றது இவங்க பத்திரிகை, தீகாவோட பத்திரிகை, காஞ்சின்றது அண்ணாவோட பத்திரிகை. என்ன அளவுக்கு அதை படித்தவன் இருக்க மாட்டான். ஓ,
லோக்கல் லைப்ரரி உட்காந்து பழைய இதாக விஷயம் படிப்பேன். 10 பக்கம் 12 பக்கம் கட்டுரை எழுதுவார். அவர் பின்னாடி அவனை எழுதல, முன்னாடி அவனை எழுதல எழுதுகிறேன். லைக் எவ்ரிபடி ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை தி ரைட்டிங்ஸ் அண்ணா. 1967 அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தேர்தல் வரைக்கும் ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. கவர்மெண்ட்ல வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே கேம்பெயின் அப்படிங்கிற ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு சென்னை நகரத்தில். டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளருக்கும் மாணவருக்கும் மோதல் ஏற்பட்டது. 3 நாள் சென்னை நகரம் அது ஹெல்ப் குண்டாஸ், நோ போலீஸ். இந்து பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தான். ஒரு 2 கால் இருக்கும், அந்த காலோட கேப்பில் ஃபோட்டோ எடுத்துருக்கான். ஒரு ஆள் நிற்கும்போது கீழே நிறுத்திருக்கான். கமிஷன் வந்து கை கும்புறாரு, இவன் கையில் கட்ட வச்சிருக்கான். இதுதான் அவனுடைய திமுகவோட அடையாளம். இன்னொன்று விம்கோ போராட்டம் கூட அந்த காலகட்டத்தில் ரொம்ப இது சிம்சன் போராட்டம் அதில் கேப்சர் பண்ணாங்க. ஸோ 67 அவங்க கவர்மெண்ட் வந்த உடனேவே வந்து தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் எந்த ஒரு கடவுள் படங்களும் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சர்க்குலர் போட்டாங்க. அப்புறம் சமாளித்தாங்க சப் கிளாஸ் போட்டு, அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களே அது தேர் ஷுட் பி சம் டிரான்சிஷன். இல்லை எங்கிருந்து திராவிட இயக்கத்தில் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு பற்று கொண்டவராக இருந்த நீங்கள் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு தேசிய சிந்தனையை நோக்கி நகரத்துக்கான இன்சிடென்ட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். மெயினாக அந்த இதுதான் பஸ் தொழிலாளருக்கும் இவருக்கு வந்தது மாணவர் போராட்டம். அதில் வந்து கவர்மெண்ட் வந்து பஸ் தொழிலாளர் பக்கம் நின்றுட்டான், மாணவர்கள் ஆதரிக்கல. திமுக ஆட்சி கொண்டு வந்தது மாணவர்கள் தான். அதே மாணவர்களை வந்து அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அரசு இயந்திரம் ரன் ஆகணும்னா அவங்க அரசு ஊழியர்கள் பக்கம் நிற்கணும். உள்ள அரசியல் சொல்லணும்னா கருணாநிதி தான் அதை பண்ணார். அண்ணா ரெஸ்பான்சிபிள், அவர் கண்ட்ரோல் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு அண்ணா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், கலைஞர் மேலே ஒரு கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது இயற்கையாக உண்டானது. ஏன் நானாக முடிவு பண்ணல. அதில் நடந்த நிகழ்ச்சி வச்சு பார்க்கும்போது அது முடிவு வர வேண்டியதாக இருக்குது. கருணாநிதி எப்படி அசஸ் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராக பல ஆண்டு காலம் இருந்தவர், முத்தமிழ் அறிஞர், கலைஞர் இப்படிலாம் அவர் அடைமொழியோட சொல்கிறாங்க. ஹவ் யூ ஐடியாலஜிக்கலி அப்போஸ் டு ஹிம் ஆல்வேஸ். ஏன்னா திமுக கட்சி வந்து திகாலத்து பிரிஞ்சு வந்தது. பெரியார் கொள்கை வேணான்னு சொல்லிட்டு, பெரியாருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் என் பாஷையில், பெரியார் வந்து ஜனநாயகத்தை நம்பிக்கை கிடையாது. தேர்தல் அரசியல் மேலே ஒரு உடன்பாடு இல்லை, எதுவுமே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. குறிப்பாக ஜனநாயகத்தை நம்பிக்கை கிடையாது. அண்ணா அப்படி இல்லை, ஜனநாயகம் நம்பி தான் அரசியல் பண்ணார். இவன் காமராஜ் நான் சொல்லுவேன், ஒரு ஆல் இஸ் கிரேட்னஸ், பெரிய மோரல் நம்பினார். காங்கிரஸ் கேண்டிடேட்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் இருப்பான், பஸ் மோரல் இருப்பான். திமுக கேண்டிடேட் சாதாரண இருப்பான். இதை செஞ்சது அண்ணா தான் பண்ணார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பண்ணார். பட் கருணாநிதி அப்படி இல்லை. வசதி உள்ளவங்க தான் பேசுவார் வழியை வசதி உள்ள பக்கம் தான் நின்னார். இட்ஸ் வெரி விசிபிள் எனிபடி. ஓகே, உங்களோட ரிப்போர்ட்டிங்கில் லைக் நீங்கள் பணியாற்றிய காலகட்டங்களில், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்த காலகட்டங்களில் கூட நிறைய முறை கலைஞரோடு முரண்பட்ட எழுத்துக்களை உங்களுடைய எழுத்தில் கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ரிமெம்பர் ரைட், அந்தியூர் செல்வராஜ் ஒரு அமைச்சர் இப்போ இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் போய் தீ மிதிச்சார். அதை கண்டிச்சார். அப்போ நான் எழுதினேன் தமிழ் எக்ஸ்பிரஸில், நெருப்பை காலில் வைத்தால் குற்றம், தலையில் வைத்தால் மதிப்பான்னு கேட்டேன். தீக்குளித்து தானே கொண்டாடுறாங்க திமுகவில். தீக்குளித்து தியாகின்னு சொல்கிறான், சாமிக்கு வேண்டிக்கிறான், காலில் நெருப்பு வச்சுக்கிறான். இந்திய இருக்கிறான், தலையில் நெருப்பு வச்சுக்கிறான். இது எது முக்கியம்? ஹியூமன் பாடியில் தான் போகுது. அது வந்து அந்த நேரத்தில் எல்லா பற்றியும் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அதை பேச நிறுத்திச்சார்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், 1967 அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ஒரு காட்சி ஒன்று விவரிச்சிருந்தீங்க. ஈவன் அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா 2021 கூட எலெக்ஷன்ஸ் பொழுது நான் அந்த காட்சி அப்படியே கண்முடி பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா 2021 தேர்தல் ரிசல்ட்ஸ் வருது, திமுக லீடிங்கில் வந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு உடனே சென்னை கமிஷனர் வந்து நேரடியாக செனட் ஆஃப் ரோடில் வந்து முதல்வருடைய அப்போதைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கேம்ப் ஆஃபீஸ்க்கே வந்து அவர் மீட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து அருள்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி வந்து இதே மாதிரி பக்தவச்சலம் வீட்டிலேருந்து போன மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த ஸ்பாட்டில் இருந்த போலீஸ்காரர் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, அதாவது கேட்டே இருப்பாங்க, நம்ம தான் ஏன் சொல்லிட்டே இருக்கக்கூடிய அருள் உட்காந்து சொல்லிட்டே இருக்காரு. மத்தியானத்து மேலே மாறிடுது, அப்படி நிலைமை மாறிடுது. மாறும்போது தான் தெரிஞ்சு போச்சு. சரி பார்க்க வேணாம், எழுந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா ஒரே ஒரு போலீஸ் கூட வேறு ரூமில் காவல் இருக்கார். வெளியே வந்து பார்த்தா வாசலில் யாருமே இல்லை. பக்தவச்சலம் வீட்டு வாசலில் எல்லா போலீஸும் காணோம். பாரா வந்து அத்தனை பேர் போய் எழுந்து போட்டான். என்ன கேட்டது, அந்த போல அழுதுன்னே சொல்கிறார் அவர். எல்லோரும் அப்பயே அவங்க அண்ணாதோரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் போலங்கிட்டுருக்காரு. எனக்கு மனசு கேட்கல. ரொம்ப முக்கியமான காட்சின்னு நினச்சேன். அதான் உண்மை. எப்படி ஆட்சி மாறுது, அதிகாரம் மாறுது, வேற ஆள் பதவி வரான் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி ஹவு தி பீப்புள் ஆர் சீட்டட், பப்ளிக் இஸ் சீட்டட். அதிகாரிங்க எப்படி ஏமாத்துறானுங்க, மனசாட்சி இல்லாமல் இருக்கிறது பதிவு பண்ண தான் பண்ணேன். ஏன்னா பக்தவச்சலம் ஸ்பாட்லெஸ் கேரக்டர். மணி வாய்ஸ் வந்து அந்த குடும்பம் முத்துருங்க முதலியார் மாமனார், அவர் அடிச்சே கொண்டு போலீஸார் அடிச்சே கொண்டாங்க. அவரை அந்த மாதிரி பரம்பரை லேண்டை விற்று செலவு பண்ணாங்க, நாட்டுக்காக செலவு பண்ணாங்க. அவங்கள பற்றி அளவாக 10 லட்சம் 10 லட்சம் சொன்னாங்க.
சொல்லி தான் அவர் தோற்கடிச்சாங்க. 10 லட்சம் பக்தவச்சலம், காமராஜருடைய வீட போட்டோ போஸ்டர் அடிச்சு ஒட்டி அதோட குடும்பம். அவருக்கு வாடகைக்கு இருந்த வீடு வந்து அவருடைய சொந்த வீடுன்னு சொன்னது. சோலை நடுவே வாழ்கின்ற சோசியலிச பிதான் போட்டான். சோலை நடுவே வாழ்கின்ற சோசியலிச பிதா. சோசியலிச பிதான் போட்டான். ஓகே, அந்த கோபம் எல்லாம் தான் ஒரு மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு திரட்சி வந்து சரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நீங்கள் வந்து அங்கேருந்து டுவர்ட்ஸ் ஒரு தேசிய சிந்தனை நோக்கி நகர்ந்தீங்களா? ஐடியாலஜின்றதை விட என்னுடைய இயல்பு எதிர்க்கணும். ஒரு அதிகாரத்தையோ எனி மிஸ்யூஸ் அதை எதிர்க்கணுன்றது என்னுடைய இயல்பு சின்ன வயசுலேருந்து இருக்குது. எழுத்தானாலும் நடவடிக்கையானாலும் குடும்ப உறவானாலும் ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணுன்றது என்னுடைய இயல்பு. பயப்பட மாட்டேன். பெரிய ஆள் நம்ம சின்ன ஆள் நினைக்க மாட்டேன். அதனாலே என்னாச்சு, திமுக பவர் வந்து எடுத்து பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவனுக்கு பண்ண அதிகார அக்கிரமம் எனக்கு புரிக்க முடியல. எந்த மார்க்சிஸ்ட் சிந்தனை உள்ள அந்த நேரத்தில் சந்திக்கலை, பின்னாடி சந்திக்கிறேன் வாழ்க்கையில். அந்த பிறகு 67 எனக்கு தெரியாது மார்க்சிஸ்ட் ஒன்று இருக்குது என்ன எதுவும் தெரியாது. அதனால தான் அந்த பக்கம் போகல. அப்போ இருந்த ஃபோர்ஸ் காமராஜ் தான் எல்லாமே. காமராஜ் தான் தேசியவாதிகளின் ஒரே 2 காங்கிரஸ் பேர் தான். இந்திரா காங்கிரஸ் கிடையாது ஆன் பேப்பர். மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரே காங்கிரஸ் காமராஜ் தான். ஸோ அவர் பின்னாடி எல்லாம் நின்னாங்க, நானும் நின்றேன். பட் உங்களுக்கு இந்த ஜனசங்கம் அல்லது ஆர்எஸ்எஸ் இது போன்ற ஒரு அமைப்புகளோடு ஒரு தொடர்பு வரதுக்கு முன்னாடி 2 புக்ஸை நீங்கள் குறிப்பிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 2 புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகங்கள்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த புத்தகங்கள் வழியாக உங்களுக்கு ஒரு அரசியல் புரிந்தது. நிறைய ஆங்கில புத்தகங்களை நீங்கள் அப்போவே வாசிக்கிறீங்க. உங்களுடைய பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ஒரு ஐடியாலஜி நம்புறீங்க. அந்த ஐடியாலஜி வந்து எங்கேயோ மக்களை ஏமாத்துது, சுரண்டுதுன்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து மூவ் ஆகிறீங்க. அப்போ முதலாக நீங்கள் வந்து ஒரு வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு உரையை நீங்கள் கேட்டதாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸ்டில் அந்த நாள் உங்களுக்கு நினைவில் இருக்கா? வாஜ்பாய் முதல்ல பார்த்த அந்த நாள் உங்களுக்கு? நல்ல நாள். ஓகே, முறையாக சுப்பிரமணிய சாமி அப்போ தான் வரார் பிக்சர். சுப்பிரமணிய சாமி சேர்ந்து பார்த்தீங்க? அஃப்கோர்ஸ் வாஜ்பாய் அளவுக்கு இல்லை, அவர் அப்போ தான் நுழைஞ்சிருக்காரு. ஓகே, யாரோ ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்லுவாங்க. அப்போ ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, லண்டனில் படித்து வந்திருக்காரு, இங்கிலாந்து இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்து வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் அப்போ தான் சந்தித்தேன். கைக்குள்ளே ஞாபகம் இருக்குது. ஜிபாலாம் போட்டு உட்காந்துருந்தார். இதில் என்னென்னா, நாங்களாம் ஸ்தாபன காங்கிரஸ் தானே இருந்தோம். 71 தேர்தல் இருந்தது. அந்த தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றது. அண்ணாவோட இருந்ததை விட கருணாநிதி அதிக வெற்றி பெற்றார். ஆனால் மயிலாப்பூரில் மட்டும் நாங்கள் தோக்கடிச்சோம். டிஆர் அனந்தன் ஆகிய ஒரு கேண்டிடேட் அவர் நின்னார். அவர் ஆதரிச்சு நாங்கள் 100 பேர் போனாங்க. மெச்சுக்கு மயிலாப்பூரில் இருக்குது. நண்பர்களோடு சேர்ந்து ஃபார்ம் பண்ணி மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் தோற்றது. திமுக தோற்றது, காங்கிரஸ் ஜெயிச்சது. அந்த மாதிரி நடந்து நான் அட்வொகேட் ஆங்க. ஒரு 6 மாதத்தில் அவங்க இந்திரா காங்கிரஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நாங்களாம் உயிரை பண்ண வச்சு வேறு பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்ச அந்த எலெக்ஷனில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்து நிறைய பேனர் வைக்கிறது, அந்த பேனரை தூக்கிட்டு போகிறது, அப்புறம் நீங்கள் ஒரு பேனர் ரெடி பண்ணி ஃப்ளோட் மாதிரி அதை ஓட்டுனதுன்னு நிறைய பண்ணியிருக்கீங்க. பொழுதுபோலாம் மயிலாப்பூர் இப்போ ஈவன் பொசிஷன் குடும்பம் அடிப்பாங்க, மயில அடையாளம் அடிப்பாங்க. மூக்கெல்லாம் உடச்சி தான் அவங்க தான். ஸோ அந்த அனந்தநாயகி அவங்களோட அந்த எலெக்ஷனில் பல தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டு அடி வாங்கியிருக்காங்க. உடம்பு தாங்கிச்சு, தாங்கமான்னு தெரியல, அப்போ தாங்கிச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு. எங்களுக்கு நண்பர்கள் நாங்கள் ஒரு 100 பேர் இருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 90 பேர் எல்லாமே மயிலாப்பூர் நுச்சி கொடுத்தாங்க மீனவர்கள். ஒரு 10 பேர் அடையாடுறாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு டீமாக இருந்தோம். சிவாஜி சினிமா பேரில் வச்சுருப்போம். பட் அரசியல் தான் காரணம் அடிப்படையில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கட்சி மாறினோடனே சில பேர் அந்த அம்மாவோட சேர்ந்தா போயிட்டான். மைனாரிட்டி 100 பேர் ஒரு 5-6 பேர் இந்த காங்கிரஸுக்கு போயிட்டான். நம்ம வேலை வாங்கி கொடுப்பாங்க, செனகம்பி வேலை போயிட்டான். ஒரு பாதி பேர் மேலே அரசியலே வேணாம் வேலைக்கு போயிட்டான், வெறுத்து போயிட்டான். நான் மட்டும் அப்போ தான் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து சில நாங்கள் 5-6 பேர் அதில் கிரீமாத பீப்புள். நான் கண்ணன் ஒரு நண்பர். நாங்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை உட்படுனா காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை, அரசியல் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆர்எஸ்எஸ் என்ன காலகட்டம் இருக்கும்? 71 to 73. ஸோ அப்போதைக்கு வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு கட்சியாக ஜனசங்கம்லேருந்து ஒரு ஜனதா, அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா இப்படிலாம் ஒன்று வரும். அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். 3 தடவை மோடி மாதிரி ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வரலாம், எதுவும் தெரியாது. நோ பொலிட்டிக்கல் சங்கம். ஓகே, ஒரே வார்த்தை அவ்வளோதான். ஒரே வார்த்தை அவ்வளோதான். அதை பற்றி ரொம்ப தெரியாது, கேள்வி கேட்கக்கூடாது. நான் அதுதான் கேட்க வந்தேன். பொதுவாக ஜென்ரலி சொல்லுவாங்கல்ல, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சுயம் சேவக் பற்றிலாம் பேசும்போது பொதுவாக சொல்கிறது என்னென்னா ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஈவன் தே டோன்ட் ஹேவ் ஒரு ஐடி கார்டு கிடையாது, தங்களுக்கான பொறுப்புகள் சொல்லிக்க மாட்டாங்க. இன்றைக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து நான் சங்கத்தில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் அப்படிலாம் வந்து தே நெவர் டிக்ளேர் தெம்செல்ஃப் அஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடிப்படையாகவே. பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார், ஃபுல் டைம் ஒர்க்கர். ஓகே, அவர் ஹிடிட் இஸ் இன்ஜினியரிங், காரைக்குடி, கோல்டு மெடலிஸ்ட். அப்படியே வேலைக்கு போக சங்கத்தை செஞ்சுட்டார். அவர் தான் என்னை உருவாக்குனார்.
சங்கம் என்னன்னு சொல்லி கொடுத்து எனக்கு தயார் பண்ணார். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்னொரு நெருக்கமான ஒரு நண்பர், உங்களை பற்றி பேசும்பொழுது எல்லாமே நிறைய பேர் குறிப்பிடுறவர் திரு எஸ்ஜி குருமூர்த்தி அவர்கள். குருமூர்த்தி அவர்கள் அவரும் உங்களுக்கு அங்கே சங்கத்தில் தான் உங்க கூட இணைகிறாரு இல்லையா? குருமூர்த்தி இஸ் கான்டெம்பரரி, வயசு அவர் வயசு ஒரே வயசு தான். அவரை படிச்சுட்டு இருக்காரு, சிஏ படிச்சுட்டு இருக்காரு, நடையில் இருக்கேன். நல்ல பழக்கம் உண்டு. ஒரே சைக்கிளில் யார் மெரிக்கிறது யார் பின்னாடி உட்காருதுன்னு சண்டை போட்டுருவோம். நாலு பூரா காத்தாலேருந்து நைட் வரைக்கும் அவர் கூடயே இருப்பேன். வயசு கொஞ்சம் வித்தியாசம். அப்புறம் அவர் கேட்டேன், இந்த வயசில் சாதாரண வரக்கூடிய உணவு உங்களுக்கு வந்தது இல்லையான்னு கேட்டேன். பால் உணவு கேட்டேன். இப்போ காத்தாலேருந்து நம்ம ஒன்றா தானே இருக்கணும் 2 பேரும் ஒன்று. ஆமாம். இப்போ கூட அந்த எண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்கா? சைட் அடிக்கிறான்னு கேட்டேன். எங்கே அடிக்கிறது? காலையில் தான் நீ எடுத்துகிட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை ஃப்ரீ. அந்த ஐடியா மூலம் வராது என்ன. எனக்கு என்றைக்கும் வெள்ளிக்கிழமை, எனக்கு என்றைக்கும் வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி ஒரு மேலே பிரின்சிபல். அந்த பீரியடில் ஆரம்பித்த உங்களுடைய அந்த பயணத்தில் ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் ஒரு லாங் டைம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுடைய பயணத்தை தொடர்ந்தது வந்து வித் எக்ஸ்பிரஸ் குரூப்போட தான் இல்லைங்களா? ஆமாம். ஸோ அங்கே எப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்க? இல்லை ஏன்னா உங்களுடைய புத்தகத்தை பற்றி பேசும்போது மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட குறிப்பிட்டார், கிட்டத்தட்ட பல வேலைகள் பார்த்துருக்காரு, அவர் பார்க்காத வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நானுமே அதை சொல்லணும்னு நினச்சேன். எஸ்ஆர்பி டூல்ஸ் கிட்ட சம்மர் வேலைச்சேரியில் எங்கேயோ வந்து வெல்டிங் பண்ற அது இதுன்னு நீங்கள் பார்க்காத வேலைகளே இல்லைங்கிற லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எப்போ வந்தது? லைக் அது வந்து ஒரு எதிர்காலத்தை பற்றின பயம்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாமா, இல்லை யூ ஃபெல்ட் லைக் போதும் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரலாங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கே வந்துருச்சா? இல்லை, நான் பத்திரிக்கையாளர் ஆனது ரொம்ப எதேச்சியான விஷயம். இரா ஜவஹர்னு ஒரு நண்பர் இருந்தார். கம்யூனிசம் நேற்று இன்று நாளை மூத்த பத்திரிகையாளர். அவர் மார்க்சிஸ்ட் கட்சியில் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தார். தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர். தமிழ் எக்ஸ்பிரஸ் இதை ஆரம்பித்த போது அதில் இருந்தார். எனக்கு வர சொன்னார். நான் போனேன். ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். 1 மணி நேரம் ஆளை காணோம். டைம் ஆகிட்டே போகுது. நைட்டு ஓரளவுக்கு பஸ்ஸு கிடையாது. ஆட்டோவில் தான் வரணும். ஆட்டோவில் போது காசு நம்மகிட்ட கிடையாது. ஸோ அந்த இவன்ட்டு சொன்னேன், செக்யூரிட்டி சொன்னேன், அவர் கேளு வீட்டுக்கு போகலான்னு கேளு. இல்லை சார் சிட்ட சொன்னார், நீ போகக்கூடாது இங்கே இருக்க சொல்லிட்டாருன்னா. சரின்னு சொல்லி இருந்தேன். அவரை உள்ளே கூட்டு போனார். என்னென்னா அதில் முதலில் வரப்போகுது, ரெடி பண்ணிட்டு பிரிண்ட்டு போகுது. இன்னும் சில மணி நேரம் பொழுது வேண்டிய கொடுத்துருவாங்க. ஒரு பேஜுக்கு மேட்டர் எல்லாம் மறந்துட்டாங்க. 48 பக்கம் அந்த பத்திரிக்கை. ஒரு பக்கத்து மேட்டர் எல்லாம் கொடுக்க மறந்துட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வேறு போயிட்டாங்க. வேறு முடிஞ்சு போய் ஜாலி கொண்டாடிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை ஆஃபீஸில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பேஜ் மேட்டர் எடுத்து தெரியான்னு கேட்டார். லைஃப் டைம்லாம் வாங்குறீங்கன்னு கேட்டேன். இது வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. ரூமில் உட்கார வச்சு லைஃப் டைம் 2 பத்திரிக்கை கொடுத்தாரு. லைஃப் டைம் 2மே ஆங்கில வார இதழ்கள், உலக அளவில் வைக்கிற 10 அமெரிக்காவில் 2ஐயும் படிச்சுட்டு ஒரு ஆர்டிகல் அங்கேயே எழுதி கொடுத்துட்டேன். இவங்க லோக்கல் மேட்டர் தான் போட்டிருந்தாங்க. இன்டர்நேஷனல் மேட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டேன். 50 ரூபா காசு கொடுத்து அனுப்பிச்சார். என்ன வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் சுதாங்க எடிட்டர் வந்திருக்காரு ஆஃபீஸுக்கு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. சுப்புன்னு ஒருத்தர் வந்தார். யார் அவருன்னு கேட்டிருக்காரு. ஜவஹர் நண்பர்னு. வேலைக்கு வந்தால் சேர்த்துக்கிட்டார். என்னை கூப்பிட்டு சொன்னார், வந்துடுயா நீ வேலைக்குன்னாரு. நான் ஏதோ பப்ளிஷிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ்லாம் விட முடியாது, ஏதோ வழிவிட்டேன். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, எக்ஸ்பென்சிவ் வாய்ப்பு, சேர்ந்துட்டுனார். உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ நல்லபடியாக போச்சுன்னு வரும். ஓகே, கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு பயணம் அது? ரொம்ப லேட் இன் மை லைஃப். என்னுடைய 36 வயசில் நம்ம ஜாயின் பண்ணேன். 2000 வரைக்கும் இருந்தேன். 96 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு 98க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வாஜ்பாயோட கவர்மெண்ட் வந்து சில தினங்களுக்குள்ளாகவே அந்த கவர்மெண்ட் கவிழ்ந்து மீண்டும் தேவேகவுடா, குஜ்ரால் இந்த மாதிரிலாம் மாறி மாறி ஒரு நிலையற்ற அரசாங்கங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. ஸோ எகே 99ல் பிஜேபி மெஜாரிட்டியில் வின் பண்ணி வந்தாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் எழுதிய ஒரு ஆர்டிக்கிள் காரணமாக வந்து அப்போது இருந்த குஜரால் கவர்மெண்ட் வந்து கவிழ்வதற்கு அல்லது அந்த அரசாங்கம் வந்து நிலைக்காமல் போனதற்கான காரணம் நீங்கள் எழுதின ஒரு ஆர்டிக்கிள்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது இந்த புத்தகத்தில் எதுவும் தகவலாக எழுதப்படலை. அது உண்மையா? அதனுடைய பின்னணி சொல்லுங்கள். பிகாஸ் இட் கம்ஸ் லேட்டர் பீரியட். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த பகுதியில் வரும். ராஜீவ்காந்தி கொலை பற்றி விசாரணை செய்வதற்கு ஜெயின் கமிஷன் போட்டாங்க. அந்த ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். பட் அது வெளியே இல்லை. அது அரசாங்கத்தில் தூசி தட்டி வச்சுட்டாங்க. ஐக்கிய குஜராத் அரசாங்கம் இருந்தது. அது திமுக பங்கு வகித்தது. முரசொலி மாறா மினிஸ்டர் இருந்தது. காங்கிரஸோட ஆதரவும் அதுக்கு உண்டு. ஆனால் ஆல்ரெடி இவர் அவங்களால இந்த இது ரிப்போர்ட் வெளியிட முடியாது. ஏன்னா அது இண்டிட்டிங் தி டிஎம்கே அண்ட் கருணாநிதி பிரச்சனை சொல்லி. அப்போது ஒரு நண்பர் மூலமாக, குறிப்பாக சொல்லணும்னா ராஜகோபால் இப்போ டெல்லியில் இருக்கார். டெல்லி ராஜகோபாலன். டெல்லி ராஜகோபாலன் அறியப்பட்டவர். எல்லாரும் பரபரப்பாக அவர் வந்து அதை உள்ள இதை பண்ணி எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு அனுப்பிச்சார். யோஸ் டெல்லி மேன், தமிழ் எக்ஸ்பிரஸ் டெல்லி ரிப்போர்ட்டர் இருந்தவர். நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இது கோஆர்டினேட் பண்ணேன் ப்ராசஸை. இது ஒரு கூட்டமே செஞ்சுருக்கு. அதில் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்தது நான் தான். அதை அவுட் சைட் ரிப்போர்ட்டர்ஸை என் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸோ அவரும் என் கண்ட்ரோலில் இருந்தார். ஸோ அதை வாங்கி போட்டோம். உண்மையாக கிரெடிட் கொடுக்கணும், சுதாகரன் கொடுக்கணும். இதெல்லாம் ஆதரித்தார் அவர். என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் ஆதரித்தார்.
அதுக்கான செலவு பணம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. நீ மேனேஜ்மெண்ட்டே சொல்லணும், தைரியமாக நம்ம செய்யலாம் அந்த ஆஃபீஸில், ஏன் பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அது ரிப்போர்ட் வெளியே வந்த உடனே காங்கிரஸுக்கு வந்து வாதரை வாபஸ் பிடிச்சு கொண்டார்கள். இது வந்து அரசாங்கம் கலந்து போச்சு. யூ கேன் சிம்பிளி சே தட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபால் ஆஃப் தி குஜராத் கவர்மெண்ட். அதுலேயும் ஒரு சின்ன விஷயம், இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் போட்டாங்க, நாங்கள் தான் பண்ணோம், நான் அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் தெரியும், இன்னொரு காப்பி அங்கே கொடுத்துட்டான். இந்தியா டுடே போட்டு பெரிய ஃபஸ்ட் டூ இட்னு ஹெட்டில் ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிகல் போட்டான். அப்போ நான் உள்ள அவுட்லுக்கில் பேசி என்றைக்கு அந்த இந்தியா டுடே வெளியே வந்து டேட் எடுத்தேன், என்றைக்கு தமிழ் நியூஸ் வெளியே வந்து டேட் பார்த்தா 3 நாள் நாங்கள் பண்ணியிருக்கோம். திருப்பி ஆல் இண்டியாவுக்கு அவுட்லுக்கில் போட்டான். இந்தியா டிட் நாட் டூ இட், ஒன்லி தமிழ் நியூஸ் போட்டான், அதையும் பண்ணி கொடுத்தேன். சென்னையில் உட்காந்துக்கிட்டு அவுட்லுக் கூட எனக்கு கனெக்ஷன்ஸ் மச் பியாண்ட் மை பொசிஷன் வச்சுக்கிறேன். ஐ குட் டூ இட். சுதாகரா ஆண்டு போட்டார், எப்படியா பண்ணுறது. இதே காலகட்டத்தில் இந்த 90களை ஒட்டின காலகட்டங்களில் வந்து உங்களுடைய நண்பர் குருமூர்த்தி அவர்கள் வந்து இதே மாதிரி அம்பானியுடைய சில ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அவர் இங்கே எழுதின ஆர்டிகல்ஸ் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்த்தது, யார் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியிலேருந்து யாரோ ஒருத்தர் எழுதுனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் பற்றி ஒரு எழுதினார் தெரியும், பட் ஆல் தட் இஸ் ஹை எக்கனாமிக்ஸ் அண்ட் பட்ஜெட்ரி மேட்டர்ஸ், லா மேட்டர்ஸ், நம்ம மூணு அதெல்லாம் ஏறாது. ஏதோ நம்மளோட ஒருத்தன் பெரிய ஆளாட்டான்ற மாதிரி. பட் நட்பு உண்டு, தொடர்ந்து இருக்கு. பார்ப்பேன். லேட்டர் ஆன் வென் ஜாயின் எக்ஸ்பிரஸ் ஐ ஸ்டாப் மீட்டிங் ஹிம். ஏன்னா அவர் முதலாளி, நான் தொழிலாளி, நான் சந்திக்க விரும்பல. எப்போ நான் எக்ஸ்பிரஸ் வெளியே வந்தனோ அப்புறம் தான் போய் அவர் பார்த்தேன். இந்த மாதிரி சில பிரின்சிபல்லாம் வச்சுப்பேன், அது நல்லதோ கெட்டதோ என்னுடைய இயல்பு அது. மற்றபடி நல்ல நண்பர் அவர், நல்ல காரியம் தான் பண்ணுறாரு. ஹி சப்போர்ட்ஸ் மீ, ஐ சப்போர்ட் ஹிம். இன்னும் இந்த புத்தகம் தொடர்பாக நிறைய பேசணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் வரைக்குமான பகுதியை தான் நீங்கள் முதல் பகுதியில் எழுதியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து இன்னும் பேசப்படாமல் இருக்குது. இது வந்து இந்த புத்தகத்துக்கான ஒரு டீசர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து படிக்கும்போது இதுக்குள்ளார எனக்கு இது வேறொரு பரிமாணத்தை காட்டுச்சு. காலத்தோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருந்தது, ஒரு டைம் ரிஃப்ளெக்ஸுங்கிற மாதிரி. இதில் காலம் அங்கங்கே படிமங்களாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது இந்த நேர்காணலை பார்த்தவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு இன்னும் அது வேற ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டும் நான் நம்புகிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான உங்களுடைய பதிவுகளை கேட்பதற்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். அடுத்த பகுதியில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து இணைந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. வெகுஜனங்களுக்கு பயன்படும் நம்பிக்கை இருந்தால் இதை தொடர்ந்து செய்யலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.